இந்த ஆக்கள் கண்ணை மூடிக்கொண்டு இப்போ ஒரு ஆளுக்கு உதவி தேவைன்னு காசை கொடுக்கறது வித்தவுட் எனி ப்ராப்பர் பேப்பர் ஒர்க் லீன்ஸ் போடாமல் இல்லை லோயரை வச்சு ரிவ்யூ பண்ணாமல் ரைட் நம்பிக்கையில் கொடுத்துட்டு இப்போ எந்த மாறுறது ரைட் தினேஷ் குட் திங் தட் யூ என்ன நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் வார்த்தை மாதிரி எங்கடியாக்கள் நான் சொல்கிறது எங்கட மக்கள் தமிழ் மக்கள் அவையில் வந்து அவரை நம்பி கொடுத்தினான், இவரை நம்பி கொடுத்தினான், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நம்பி கொடுத்தினான், புரோக்கரை நம்பி கொடுத்தினான், லோயரை நம்பி சைன் வச்சினான். லைக் சி நம்பிக்கைன்ற வார்த்தையை they are freely using. அதிண்ட உண்மையான கோட்பாடு என்னண்டா உங்களிலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தட்ஸ் த ட்ரூத். அது சொல்ல போகைக்குள்ள வந்து பேருக்கு அது விருப்பம் இல்லை, ஹியர் பண்ண விரும்ப மாட்டினேன். ஒரு 2 லட்சத்து ஒரு ஆட்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லாட அம்மா நீங்க $2 லட்சம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவர் நம்பிக்கையில தான் கொடுத்துறாங்க. அது கோர்ட்ல போய் சொல்லலாம் நம்பிக்கையில கொடுத்தாரு. பட் see again you ஒரு குட் பாயிண்ட் ஒன்று மேக் பண்ணீங்க. கன பேர் என்ன நினைக்கணும்னு சொன்னா நான் இவருக்கு கொடுக்க இப்படி எழுத்துல ஒன்றும் கொடுக்க இல்லை, அதால நான் கோர்ட்டுக்கு போகலான்னு அவையிலே முடிவெடுக்கணும். அது மிக மிக தவறு. ஓகே, அது விளங்கப்படுது. எஸ், அது சீட்டு பிரச்சனையா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் டெல் த டீட்டெயில்ஸ். பட் எல்லாரும் நினைக்கிறோம் சூட்டு போட்டு இவர் என்கிட்ட ஏமாத்திட்டார் $1 லட்சம் ரூபாயை, நான் கோர்ட்டுக்கும் போயிடலாம் போலீஸுக்கும் போயிடலான். அது ஃபண்டமெண்டலி ராங். நீங்கள் சீட்டு போடுற இதெல்லாம் வந்து கிரிமினலான ஒஃபென்ஸ் இல்லை. ஓகே, அதை முதல் தெரிஞ்சு கொள்ளணும். மேபி சம் ரெகுலேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் கான்செப்டில் வந்து வயலேஷனாக இருக்கலாம். பட் தட் டசன்ட் மீன் மெட்டாக்கள் உங்களை ஏமாத்தலாம் வந்து. ஓகே, அப்போ அது சிவில் வழக்குக்குள்ளே இதை கொண்டுடலாம். இந்த சிவில் ஃப்ராட்னு சொல்கிறது. ஓகே, அதுக்குள்ள வந்து நீங்கள் எழுத்துல இல்லாட்டி கூட இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிராஃப்ட் தரேன். இல்லை கேஷாக தாரேன். ஓகே, $1 லட்சம் ரூபா கேஷாக தாரேன். ஸோ இது ப்ரூவ் பண்ணுறது தட்ஸ் குட் கொஸ்டின். பார், அப்போ இது நிறைய நடக்குது. அதான் சொல்ல வரேன். எங்களுடைய யாருக்குள்ள நம்பிக்கையில் காசு கொடுக்கல் வேண்டது. ரைட். ஸோ இதை சொல்றது டெட் கிரெடிட்டர் லா. ஓகே, இட் கம்ஸ் டு த மோர்கேஜ் அண்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். பட் இதை நான் சொல்கிறேன் என்னண்டா முக்கியமாக எங்களுடைய யாருக்குள்ள நடக்கிற இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. $50,000 கொடுக்குறது, $30,000 கொடுக்குறது, லோவர் டைம் வரையில் கோர்ட்டுக்கு போகலண்டா இது என்னண்டு நீ இது தண்ணியில் எழுதின காசு, நான் ஒன்றுமே எழுத்துல இல்லையே என்று தான் வருவினேன். ஆமாம், அது 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 எழுத்துல இல்லாட்டி பரவாயில்லை. ஓகே, த கோர்ட்ஸ் வில் ட்ரீட் எவ்ரிபடி ஆனஸ்ட்லி. ஓகே, சரியா? அதாவது நீங்களும் நானும் ஆனஸ்டாக இருந்தாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு $50,000 தந்தா உங்களோட அஃபிடவிட் தான் தேவை. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உண்மை சொல்கிறீங்கன்னு கோர்ட்டுக்கு ஒரு அஃபிடவிட் கொடுக்கும். ஓகே, நான் தினேஷுக்கு இப்படி உதாரணமாக நான் ஒரு $50,000 கொடுத்தேன், அதை நான் எழுத்துல வேண்டிய இல்லை.